எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை மை யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு தகவல். 14ஆம் நாள் ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு சிறப்பு பார்வை. கடந்த 2017 ஜூலை 1ஆம் தேதி ஜிஎஸ்டி தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஆகியவை அனைத்தும் சேர்ந்து ஜிஎஸ்டி என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி என்பது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரியாகும். இதற்கு முன்பு இருந்த மதிப்பு கூட்டு வரி மற்றும் சர்வீசஸ் டாக்ஸ், சேவை வரி மற்றும் சுங்க வரி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டாக்ஸ் ஆகிய 3 வரிகள் இணைந்து புதிதாக ஜிஎஸ்டி டாக்ஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்று இந்திய அரசாங்கம் மறைமுக வரியை அறிமுகம் செய்தது. அதிரடி நடவடிக்கையாக எப்போதுமே வரி புதிதாக அறிமுகம் செய்யும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி செய்வார்கள். ஆனால் 2017 ஜூலை 1ஆம் தேதி அப்போதுதான் மதிப்பு கூட்டு வரி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆக அந்த ஆண்டு 9 மாதங்கள் மட்டுமே கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அப்படி 9 மாதங்கள் முடிந்து தற்போது ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 7 மாதங்கள் முடிந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகளில் 10,501 மாற்றங்களை சந்தித்துள்ளது இந்த ஜிஎஸ்டி வரி சட்டம். காரணம், இது ஒரு மறைமுக வரியாகும். ஏற்கனவே டெவலப்டு கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் மதிப்பு கூட்டு வரியை சிறப்பாக அமல்படுத்தி உள்ளன. அதன் மூலம் மக்களும் பயனடைகிறார்கள். ஆக இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி வசூல் என்பது 1,80,000 கோடிகளுக்கு மேல் வரி வசூலில் கொட்டோ என்று கொட்டுகிறது. ஆக தமிழ்நாட்டினுடைய ஒரு மாத ஜிஎஸ்டி வரி என்பது 10,500 கோடி ஆகும். ஆக நாளை ஒரு நாள் முடிந்து 1 ஏப்ரல் அன்று இந்த மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் என்ன என்று தெரியும். அது வெளிவந்தவுடன் உங்களுக்கு யூடியூபில் நான் அதனுடைய தகவல்களை சொல்கிறேன். ஆக ஜிஎஸ்டி மொத்தம் இந்தியாவில் 5 விதமான வரி வீதங்கள் நடைமுறையில் உள்ளன. அவை ஜிஎஸ்டி 5%, அதாவது ஸ்டேட் தனி, சென்ட்ரல் தனி. ஸ்டேட் 2.5%, சென்ட்ரலுக்காக 2.5%, ஆக 5% வரி ஒன்று. அதுக்கு அடுத்து 12%, அது 6 ஆக 50% என்பது ஸ்டேட்டுக்கும் 50% சென்ட்ரலுக்கும், ஆக 6% என்று பிரிந்து பில் போடுவார்கள். அதற்கு அடுத்து 18%. 18% என்பது 9 + 9, சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%. அதற்கு அடுத்ததாக 28% வரி. அது லக்ஸூரியஸ் கமாடிட்டிஸ், ஆடம்பர பொருட்களுக்கு 28% வசூல் செய்யப்படுகிறது. லக்ஸூரியஸ் கமாடிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜிஎஸ்டி 14% ஸ்டேட்டுக்கும் 14% சென்ட்ரலுக்கும் போகும். ஆக இது தனியாக கோல்டு பிரைஸ். தற்போது தங்கத்தினுடைய மிகவும் உச்சத்தில் உள்ளன. தங்கத்திற்காக தனியாக ஜிஎஸ்டி 3% வசூலிக்கப்படுகிறது. அது ஸ்டேட்டுக்கு 1.5%, சென்ட்ரலுக்கு 1.5% வசூலிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வைரத்துக்கு 0.25% மட்டும் வசூலிக்கப்படுகிறது. ஆக மத்திய அரசாங்கம் வைரத்திற்கு 0.25% வசூலிக்க ஜிஎஸ்டி வசூல் செய்வது போல் கோல்டு தங்கத்திற்கும் 0.25% மாற்றம் செய்ய வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிகம் தங்கத்திற்காக செலவிடப்படும் நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அகில இந்திய அளவிலும் பொதுவாக பொதுமக்கள் தாங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகளுக்கு தற்போது 65,000, 67,000 என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கிறது. ஒரு பவுன் நகை வாங்குவது என்பது மிகுந்த ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆக மத்திய அரசாங்கம் வைரத்திற்கு 0.25% ஜிஎஸ்டி குறைத்தது போன்று தங்கத்திற்கும் 0.25% குறைக்க வேண்டும். அதற்கு அனைத்து மாநிலங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் தங்கத்தினுடைய ஜிஎஸ்டி வரிவத்தை குறைப்பதன் மூலமாகவும், அதே போன்று 18%, 28% ஜிஎஸ்டி வரி என்பது மிக மிக அதிகம். ஏழை நடுத்தர மக்கள் அதிகம் பாதிக்கிறார்கள். அவற்றை ஒருங்கிணைத்து வெறும் 15% ஜிஎஸ்டி வரி குறைக்க வேண்டும். அதன் மூலம் அனைத்து பொருள்களும் விலை குறையும். அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சென்றடையும். ஏனென்றால் கடந்த 7 ஆண்டுகள் 7 மாதங்களில் அதிக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்துள்ளது. ஆக அதனுடைய மக்களுக்கு அதனுடைய பலன் போய் சேர வேண்டும். ஆக வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் நல்ல முடிவு எடுக்கட்டும்.
மக்கள் சுபிட்சமாக இருக்கட்டும், வரி வசூலில் சாதனை படைக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும், மறக்காம